இருக்கிறதா என்று கூட அவர்கள் சொன்னார்கள். இதை நாம் தொடர்ந்து போராட்டங்கள் மூலமாக வலியுறுத்தி இதில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் இங்கே போராட்டங்கள் பல முறை அமைக்கப்பட்டிருக்கிறது. எல்லோரும் வந்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த இது காணாது. இந்த போராட்டம் இன்னும் அரசுக்கு பெரிய அளவில் மேலே இருக்கின்ற அதிகாரிகள் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அரசு வரைக்கும் இது எட்டப்படாத நிலையில் இருக்கிறது. இதை எப்படி தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்கு வருகை தந்திருக்கிறவர்களும் அது ஒரு ஆலோசனை பெற்று பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும். அதற்கு நாங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆதரவை தருவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, ஆனால் இங்கேயே 1500 ஏக்கருக்கு மேல இருக்கு. தூத்துக்குடிக்கு அந்த பக்கத்தில் சர்வகுளத்துக்கு வந்து இருக்கிற இடையில ஓட்டம் வேப்பலோட அந்த சைடெல்லாம் சும்மா கிடக்கு, கைசு நிலமா கிடக்கு. இது இவங்க 3 தலைமுறை 4 தலைமுறையா விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களுக்கு குரல் கொடுப்பதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்களின் ஆதரவை பெற்று உங்களுக்கு எந்த வகையில் எங்களுடைய ஆதரவு வேண்டுமோ அந்த அளவில் நாங்கள் உங்களுக்கு ஆதரவை தருவோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் என அன்பான நன்றியை இன்னொரு முறை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.